வணக்கம். தமிழ் நியூஸ் விஷனுக்கு வரவேற்கிறோம். சமீபத்திய செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வணக்கம். வங்கதேசத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. இந்தியாவுக்கு எதிரான கொள்கைகளை வச்சு மக்கள் ஆதரவோட ஆட்சிக்கு வந்த ஒரு அரசாங்கம் திடீர்னு இப்போ இந்தியா கூட நட்பு பாராட்டணும்னு சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? இந்த திடீர் யூட்டனுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பொருளாதாரம் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் மையம். இந்தியா கூட எந்த உறவும் வேண்டான்னு முழங்கினவங்க இன்னைக்கு ஏன் திடீர்னு இணக்கமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க? இந்த மனமாற்றத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க அலசலாம். பாருங்க, இது வெறும் ஊகமோ இல்ல பத்திரிகை செய்தியோ கிடையாது. வங்கதேசத்தோட புதிய அரசாங்கத்தில் இருக்கிற நிதி ஆலோசகரை இதை வெளிப்படையா சொல்லியிருக்கார். ஸோ இந்த யூட்டர்ன் 100க்கு 100 உண்மை, அதிகாரப்பூர்வமானதும் கூட. சரி, இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல் பகுதியா அவங்களோட இந்த முரண்பட்ட அரசியல் நிலைப்பாடுகளையும் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னோ பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயத்தை நாம ஞாபகப்படுத்திக்கணும். இந்த புதிய அரசாங்கம் எப்படி ஆட்சிக்கு வந்தது? நாடு முழுக்க நடந்த பெரிய போராட்டங்களால தான். அந்த போராட்டங்களோட மைய கருத்தே இந்தியாவுக்கு எதிரான உணர்வுகள் தான். இப்போ இந்த ஒப்பீட்டை பாருங்களேன். இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவ்வளவு ஆக்ரோஷமா பேசினாங்க, ஆனா இப்ப எவ்வளவு அமைதியா இணக்கமா பேசுறாங்கன்னு பாருங்க. இந்த மாற்றம் எவ்வளவு பெரியதுன்னு இதுல இருந்தே நமக்கு நல்லா புரியுது. அப்போ என்னதான் நடந்திருக்கும்? அவங்களோட அரசியல் கொள்கைகள் ஒரே ராத்திரியில மாறிடுச்சா? இல்ல அரசியலை விட ஒரு பெரிய சக்தி இந்த மாற்றத்தை அவங்க மேல திணிச்சிருக்கா? அந்த சக்தி என்னவா இருக்கும்? விடை பொருளாதாரத்துல தான் இருக்கு. இப்போ நாம அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு. இதுதான் இந்த முழு அலசலோட முக்கியமான புள்ளி. இந்த யூட்டர்னுக்கு காரணம் அரசியல் கிடையாது, யாராலையும் தப்பிக்க முடியாத பொருளாதார உண்மைகள். இந்த மாற்றத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா பொருளாதார சார்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நாட்டோட பொருளாதாரம் அதோட அத்தியாவசிய தேவைகளுக்கு இன்னொரு நாட்டை நம்பி இருக்கும்போது அரசியல் ரீதியான முடிவுகளை மட்டும் வச்சு எதையும் செஞ்சிட முடியாது. இந்த வரைபடம் கதைய ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்தியா வங்கதேசத்துக்கு எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுது, பதிலுக்கு வங்கதேசம் இந்தியாவுக்கு எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுதுன்னு பாருங்க. இந்த பெரிய வித்தியாசம், இந்த ஏற்றத்தாழ்வு தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி. இப்போ இந்த நம்பர்ஸை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். மொத்த வர்த்தகம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, யூனிஸ் அரசாங்கம் வந்த பிறகு வங்கதேசம் இந்தியா கிட்ட இருந்து இன்னும் அதிகமா இறக்குமதி செஞ்சிருக்கு. அதாவது அரசியல் ரீதியா எதிர்ப்பு இருந்தாலும் இந்திய பொருட்களோட தேவை அங்க அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். அரசியல் ரீதியா அவங்க எதிர்ப்பு காட்டினாலும் பொருளாதார ரீதியா அவங்களோட சார்பு தன்மை குறையல, அதுக்கு பதிலா அதிகமா இருக்கு. இந்த முரண்பாடு தான் புதிய அரசாங்கத்தை யோசிக்க வச்சிருக்கு. சரி, இந்த பொருளாதார சார்பு ஏன் இவ்வளவு வலுவா இருக்கு? எந்த ஒரு குறிப்பிட்ட தொழில் இந்த வர்த்தக உறவை ரெண்டு நாடுகளாலையும் பிரிக்க முடியாத ஒன்னா மாத்துது? அதைத்தான் அடுத்த பகுதியில பார்க்க போறோம். வங்கதேசம் இந்தியா கிட்ட இருந்து எக்கச்சக்கமான பொருட்களை வாங்குது. மிஷின்கள், வண்டிகள், உணவுப் பொருட்கள்னு லிஸ்ட் ரொம்ப பெருசு. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. அதுதான் அவங்க பொருளாதாரத்தோட உயிர்நாடி, பருத்தி. இந்த சார்ட்டை பாருங்க, ரொம்ப தெளிவா விளக்குது. வங்கதேசத்தோட மொத்த ஏற்றுமதியில கிட்டத்தட்ட 85% ஜவுளித்துறையிலேருந்து மட்டும்தான் வருது. நினைச்சு பாருங்க, ஒரு நாட்டின் பொருளாதாரம் கிட்டத்தட்ட ஒரே ஒரு துறையை நம்பிதான் இருக்கு. இந்த துறையோட மதிப்பு எவ்வளவுன்னு பாருங்க. வருஷத்துக்கு 45 50 பில்லியன் டாலர்கள். இது ஒரு மாபெரும் தொழில். உலக அளவுல ஜவுளி ஏற்றுமதியில வங்கதேசம் 2வது இடத்துல இருக்கு. இந்த உயிர்நாடி சங்கிலி எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமா? முதப்படி, அதுவும் ரொம்ப முக்கியமான படி, பக்கத்துல இருக்கிற இந்தியாவில இருந்து மலிவான விலையில பருத்தி இறக்குமதி பண்றது. அந்த பருத்தியை வச்சு ஆடைகளை தயாரிச்சு அதை உலக நாடுகள் முழுக்க ஏற்றுமதி பண்ணி தான் அவங்க பொருளாதாரம் ஓடுது. ஆக முக்கியமான விஷயம் இதுதான். இந்தியாவிலிருந்து ரொம்ப சீக்கிரமாவும் மலிவாவும் பருத்தி வர்றதால தான் அவங்களால குறைஞ்ச விலைக்கு ஆடைகளை தயாரிச்சு உலக சந்தையில ஜெயிக்க முடியுது. ஒருவேளை இந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டா அவங்களோட மிகப்பெரிய தொழிலே ஆட்டம் கண்டுடும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சரி, இந்த பொருளாதார உண்மையை அவங்க கண்டுக்காம விட்டா என்னாகும்? ஏன் இப்படி ஒரு இணக்கமான நிலைப்பாட்டை எடுக்க அரசாங்கம் கட்டாயப்படுத்தப்பட்டது? இந்த ஆபத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க நம்ம மூலம் ஒரு அருமையான உதாரணத்தை காட்டுது. அது இந்தியாவின் இன்னொரு அண்டை நாடு. அரசியல் முடிவுகளால பொருளாதாரம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படும்னு சொல்றதுக்கு இது ஒரு தெளிவான எச்சரிக்கை மணி. இந்த ஒப்பீட்டை பாருங்க. அரசியல் காரணங்களுக்காக பாகிஸ்தான் இந்தியா கூட வர்த்தகத்தை நிறுத்தினப்போ அதோட விளைவா அங்க கடுமையான பணவீக்கமும் பெரிய பொருளாதார கஷ்டங்களும் வந்துச்சு.
எனவே நம்ம மூலம் சொல்ற வாதம் என்னன்னா, வங்கதேசம் இதே மாதிரி ஒரு முடிவை எடுத்தா விளைவுகள் இன்னும் மோசமா இருக்கும். அத்தியாவசிய பொருட்களோட விலை ராக்கெட் வேகத்துல ஏறும், ஜவுளி தொழில் முடங்கிடும், கோடிக்கணக்கான மக்கள் மேல கடுமையான பொருளாதார அழுத்தம் விழும். சுருக்கமா சொல்லணும்னு விஷயம் ரொம்ப சிம்பிள். அரசியல் மேடைகள்ல பேசுற வீரவசனங்கள் வேற, ஒரு நாட்டை நடத்துறதுக்கான பொருளாதார யதார்த்தம் வேறன்னு புதிய அரசாங்கம் ரொம்ப சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசியா இந்த முழு நிகழ்வும் நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. ஒரு நாட்டோட அரசியல் லட்சியங்களும் அதோட பொருளாதார உயிர்நாடியும் நேருக்கு நேர் மோதும்போது இதுல எது விட்டு கொடுக்கணும், எது வளைஞ்சு போகணும், இதை நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.